அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்க பொரித்து அதில் நம்ம லெமன் சோறு மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு சோறுன்னு சாப்பிடாம இந்த மாதிரி உருளைக்கிழங்க தனியாக பொரித்து நம்ம அதில் கலந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதுதான் நம்ம பண்ண போகிறோம். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு தான் நான் செஞ்சேன். ஒரு உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கார்ன் பவுடர், அரிசி பவுடர், தனி மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்றா போட்டு பரட்டி வச்சுக்கலாம். நம்ம அரிசி பவுடரெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அரிசி பவுட்ரு கொஞ்சம் எடுத்துக்கணும். கார்ன் பவுட்ரு அதை விட கொஞ்சம் கூடவா எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இப்போ நல்லாவே நம்ம பரட்டி வச்சுக்கலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோடய வீடியோஸ் ரொம்ப உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி என்னுடைய வீடியோஸ் வரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பரட்டி வச்சுட்டோம். இப்போ நம்ம பரட்டி வச்ச உருளைக்கிழங்க ஒரு 2 நிமிஷம் கழித்து பாயில் எடுத்துகிட்டு நம்ம தேவையான 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிட்டோன்னா கண்டிப்பாக நல்லா பொரிஞ்சிடும். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம கார்ன் பவுட்ரு போட்டிருக்கோம்ல, நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப குழவாயிடக்கூடாது, திட்டமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதில் சாப்பாடு கிண்டணும். அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பொரிச்ச உருளைக்கிழங்க தனியாக ஒரு கோப்பையில் போட்டு வச்சுக்கலாம். நான் மீடியம் சைஸ் ஒரு தக்காளியும், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, தனி மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு நம்ம ஒரு கிண்டி சாப்பாடை போட்டு கிண்டிட்டு நம்ம எடுத்து செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு கிண்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.